கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழித்திருங்கள், எப்பொழுதும் விழித்திருங்கள். நம் எல்லைகளிலே இராணுவ வீரர்களை பார்க்கிறோம். இராணுவ வீரர்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறார்கள். எல்லை பாதுகாப்பு படையினர் விழித்திருக்கிறார்கள். ஜாமக்காரர்கள் விழித்திருக்கிறார்கள். காவலாளிகள் விழித்திருக்கிறார்கள். இரவென்றும் பகலென்றும் பாராமல் விழித்திருக்கிறார்கள். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து விழித்திருங்கள் என்று சொல்லாமல் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். சில வேளைகளில் இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது அவசியமாக இருக்கிறது. இயேசுவும் கூட தனியே ஓரிடத்திற்கு போய் ஜெபித்திருந்தார், தனித்திருந்தார், விழித்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். பல வேளைகளில் விழித்திருந்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம், சரிதான். ஆனால் ஆண்டவர் கூட அன்புக்காக இயங்குகிறவராய் இருக்கிறார். இங்கே அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், என் இதயம், நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இதயம் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். எத்தனை பேர் ஆண்டோட சத்தத்தை கேட்டிருப்பீங்க தெரியாது. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் முடித்து நம்ம படுக்கை போகிறோம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வருங்காலம், எதிர்காலம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் பேதுருவை அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். என்னோட ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சில பணிகளை வைத்திருக்கிறார், நமக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இங்கே சொல்கிறாங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேலருக்கு அதிகாலை வேளையில் மன்னா கிடைக்குமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெயில் ஏறின போது அந்த மன்னா உருகிவிடும். அவள் வெயிலுக்கு முன்னாடி ஜனங்க எழுந்துக்கணும். வெயில் வருவதற்கு முன்பாக, சூரிய உதயத்துக்கு முன்பாக, சாதாரணமாக ஒரு 6 மணிக்கு சூரியன் உதயமாகுது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் 4 மணி 5 மணி இவர்கள் எழுந்து அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். அப்படி சேகரிக்கவில்லை என்றால் வெயில் ஏறும் பொழுது அந்த மன்னா உருகி போய்விடுகிறது. அந்த மன்னா எதை குறிக்கிறது? ஆண்டுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ அதிகாலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்றால் நாம் கூட அதிகாலையில் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த நாட்களை விழித்திருங்கள் அப்படின்னு இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 40 நாள் இப்போ உபவாசமாக இருப்போம், ஃபாஸ்டிங் இருப்போம், நல்லா கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், சில காரியங்களை விட்டுவிட முயற்சி எடுப்போம், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து கொண்டிருப்போம். அதுக்கு இந்த உபவாசம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இரவு நேரத்தை விழித்திருக்கும்போது சங்கீதம் 90 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். விழித்திருந்து ஜெபிப்பது ஆசீர்வாதங்களை மட்டும் கொண்டு வருவது அல்ல, நாம் பயப்படாது இருக்கும்படியாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்படியானால் இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கே யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு மாலுமி, அந்த கேப்டன், கப்பலோட கேப்டன் போயிட்டு யோனா கிட்ட கேட்குறாரு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். என்ன நடக்குதுன்னா, யோனா தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு நினிவே பட்டணத்திற்கு கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். ஆனால் அந்த யோனா என்ன பண்ணுறாரு, ஆண்டோட வார்த்தை கேட்காம, அவனோட சித்தத்தை செயல்படுத்தாமல் அவர் எழுந்து தர்ஷீஷுக்கு போகும்படியாய்
ஒரு கப்பலில் ஏறுகிறார். தர்ஷீஷுக்கு போகிறது யார் பார்க்குறாங்க? ஆண்டவர் பார்க்குறாரு. அவர் பாதி பிரயாணம் போன உடனே அந்த கடல் கொந்தளிக்கிறது, அந்த கப்பல் அலை மோதுகிறது. எல்லாரும் பாருங்கள், அந்த கேப்டன் அந்த யோனா 1 அதிகாரம் 6 பார்த்தீங்கன்னா அந்த மாலுமி என்ன சொல்வார்னா, இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது, நீங்கள் போய் அவரவர் உங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பார்க்குறாங்க, முடிந்தாலும் தண்டு வலித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. தங்களுடன் வைத்திருந்த சரக்குகளையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த கடலில் போடுறாங்க. ஆனால் கூட அந்த கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வேதம் சொல்லுகிறது, யோனா அந்த கப்பலின் அடித்தட்டில் அயர்ந்த நித்திரையாக இருந்தார். அவர் சாதாரணமாக தூங்கலையாம், அயர்ந்த நித்திரையாக இருக்கிறாராம். பாருங்கள், கர்த்தரை அறிந்த யோனா தூங்குகிறார். கர்த்தரை அறியாத மாலுமி அவர் சொல்கிறாரு, நித்திரை பண்ணுகிறது என்ன, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நம்ம பல வேளைகளில் எந்த டைமில் எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டுமோ அதை மறந்து போய் விடுகிறோம். பல வேளைகளில் நித்திரையாக இருக்கிறோம், பல வேளைகளில் நிர்விசாரமாக இருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்கிறோன்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லாமல் அது ஜெபித்து என்ன பண்ணுறோம், அப்படியே விட்டு விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாக உன் வாழ்விலே நான் அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் இந்த யோனா கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டிய யோனா, கர்த்தருடைய ஊழியக்காரனான யோனா, ஒரு தீர்க்கதரிசியான யோனா. ஏன்னா ஆண்டவர் தன் திட்டத்தை இந்த யோனா கிட்ட தான் சொல்றார் பாருங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசியான ஒரு யோனா பாருங்க, கடல் கொந்தளிக்கிறது, ஜனங்கள் தத்தரிக்கிறார்கள், படகு அலைமோதி கொண்டு இருக்கிறது. இது ஒன்றுமே தெரியாம ஊழியக்காரன் அழைக்கப்பட்ட யோனா கப்பலின் அடித்தட்டில் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். நாம எங்க இருக்கிறோம்? நம்ம ஜெபம் எங்கே இருக்கிறது? நம்ம இரவில் ஜெபம் பண்ணுறோமா? பகலை ஜெபிக்கிறோமா? ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபித்து ஜெயமடைக்க வேண்டிய இந்த 40 நாட்கள் எதற்குனா, ஜெபித்து ஜெயமடைக்க வேண்டிய ஒரு ஜெயத்தின் நாட்களாக இருக்கிறது. இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஜெபித்தா ஆசீர்வாதம் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அக்கினி சுவாலைகளாய் பயன்படுத்த முடியும், வல்லமையாய் பயன்படுத்த முடியும். இந்த 40 நாட்களில் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வதற்கு கர்த்தர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம சொல்றோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், துதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், இதோட கடமை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அயர்ந்த நித்திரையா இருக்கிறோம். ஆனால் அந்த மாலுமி அயர்ந்த நித்திரையா இல்லை, நீ எழுந்து உன் தேவனிடத்தில் நீ வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நாள் நம்ம கர்த்தருக்காக வைரேக்கமாய் எழுந்து ஜெபித்து ஜெயமெடுக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாள் வரை எந்த அற்புதங்கள் எனக்கு கிடைக்கவில்லை, என் வாழ்க்கை நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக் சொல்வார், சில வழிகளை சொல்வார். ஒரு யுத்தத்துக்கு பிறகு குடும்பத்திற்கு சொல்வார், நீங்கள் முசுமுசை கொட்டை செடியின் நுனியில் இறைச்சல் கேட்கும் பொழுது, நீங்கள் சண்டைக்கு போங்க, முசுமுசு கொட்டை செடி அசையும் அப்படி சொல்ல மாட்டார். அந்த நுனியில் இறைச்சல் கேட்கும் பொழுது நீ யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும். அப்போ சில டெக்னிக்ஸ் அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பயம் இல்லாமல் இருக்கணும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்கள், அதாவது இந்த விபத்துகள், மரணங்கள் நிறைய, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் பாருங்க ஒரு அழகான வழியை சொல்லி தருகிறார். இரவு நேரத்தில் எனக்காக விழித்திருந்து ஜெபிப்பீர்களா? நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது, என் நேசர் என் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆவல் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? இது துதியின் ஆடையை குறிக்கிறது, விண்ணப்பத்தின் ஆவியை குறிக்கிறது, ஜெப ஆவியை குறிக்கிறது. அன்று ஆதாமும் ஏவாளும் அப்படிதான் உருவாக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய மகிமையே அவர்களுக்கு வஸ்திரமாய் இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் ஒருமித்து பாவம் செய்தார்களோ அப்பொழுது அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போனது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம்? அவர் நல்ல ஒரு நீட்டாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு இருக்கணும், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு இருக்கணும், அந்த
ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக இருக்கணும், ஷூஸ்லாம் போட்டு இருக்கணும். அப்படி போலீஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம், அவங்க ஒரு ஒயிட் கோட் போட்டு இருக்கணும், அவங்க பண்ணால் ஒரு செத்து மாட்டு இருக்கணும், அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வக்கீலை பார்க்குறோம், அவங்க ஒரு பிளாக் கோட் போட்டு இருக்கணும். அப்போ ஒரு சீருடை அது வந்து நம்ம மஸ்ட். ஒரு டாக்டர்னா அப்படி இருக்கணும், ஒரு லாயர்னா அப்படி இருக்கணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அப்படி இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஒரு சீருடை இருக்கிறது. அதை பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த 40 நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு துதியின் உடையை கொடுக்க போகிறான், ஒரு மகிமையின் உடையை கொடுக்க போகிறான். சீனாய் மலையில மோசே இருக்கும்பொழுது அவர் அந்த முகத்தை வந்து ஒரு மகிமை மூடினது. ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, மோசோட முகம் பிரகாசித்திருப்பதை கண்டாங்க. இந்த 40 நாள் உபவாசிக்கும் பொழுது எதையாவது கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும் போது இந்த 40 நாட்களுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சுமக்கணும், ஏன் பாடுகளை சுமக்கணும், ஏன் பாவங்களை சுமக்கணும்? எனக்கு ஒரு நல்ல ஆடையை கொடுப்பதற்காக, எனக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுப்பதற்காக, எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுப்பதற்காக அவர் தன்னை என்ன பண்ணாருங்க, ஜீவபலியாய் ஊற்றினார். அப்ப அந்த கர்த்தர் உங்களிடத்தை என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில போட்டு விடுகிறாங்க. ஏன்னா கர்த்தரை குறித்து பிரசங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுருவை சிறைச்சாலையில போடுறாங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவங்க சபையர் எல்லாம் அந்த பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. பேதுரு நிலைமை என்ன தெரியுமா? 2 சேவகர் 2 கைகளும் சங்கிலியினால கட்டப்பட்டு இருக்கிறது, 2 பக்கமும் 2 சேவகர் படுத்து இருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேதுரு அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சபையார் விடவே இல்லை. பேதுரு சிறைச்சாலை இருந்தாலும் சபையார் விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இரவு முழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நடுவில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த இவங்க ஜெபிக்க 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 ஒரு தேவதூதன் பேதுருவை விழாவிலை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்காக, பரிசுத்தத்திற்காக திறப்பின் வாசலில் நிற்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. பேதுரு தூங்கி கொண்டுதான் இருந்தார், அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பேதுருக்காக அவங்க சபையார் ஒரு கூட்ட ஜனம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இவங்களுடைய ஜபம் ஒரு தூதரையே வரவழைத்தது. அந்த தூதர் விழாவிலை தட்டி எழுப்பும் பொழுது பேதுரு எழுந்திருக்கும் போது பேதுருடைய எல்லா கட்டுகளும் அந்த சங்கிலிகளும் அந்த விலகங்களும் கழன்று போயிற்று. அப்போ இரவு நேரத்தில் விழித்திருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த புதையல்களை ஒளிவிட பொக்கிஷங்களை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கிட்ட தாங்க குறை இருக்குது, நம்ம கிட்ட தாங்க தவறு இருக்குது, நம்ம கிட்ட தாங்க பலவீனம் இருக்குது. ஆனா ஜெபிங்க தரன்னு சொல்றாரு, கேளுங்க தரன்னு சொல்ற, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தமாக கொடுத்து இருக்கிறாரே. அப்படியானால் இன்னும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை, இன்னும் ஏன் அதிசயம் நடக்கவில்லை? அப்ப எங்க தவறு இருக்கிறது? என் ஜெபத்துல விடாப்பிடியான ஜெபம் பண்ணதில்ல அந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த ராஜா கேட்பாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது தப்புவிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா நான் சோர்ந்து போறேன், நான் பலவீனமா பாறேன், நான் ஜெபிக்கிறது இல்லை, நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆனா அற்புதம் மட்டும் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ அற்புதம் நடக்கலையா, ஏதோ அடையாளம் நடக்கலையா, ஏதோ சுகம் வரலையா, ஏதோ வேண்டுகிற ஒரு காரியம் நடக்கலையா? கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு அறிவிப்பேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அவர் ஞானவான்களுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் ஆழமும் மறைவு மானதை கற்றுக் கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கற்றுக் கொடுக்கிற தேவன், ஒரு ஞானமுள்ள தேவன், ஒரு வல்லமையுள்ள தேவன், பரமபிதா அந்த சராசரை உண்டாக்கி உருவாக்கின தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாருங்க. கலங்காதீங்க, திகைக்காதீங்க, நீங்க சோர்வுறாதீங்க, மாறாக ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள், ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்க 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 அன்று பாருங்க அந்த சிறைச்சாலையில பேதுரு
யோவானும் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க பாருங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய கட்டுகள் எல்லாம் கழன்று போனது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. அநேக கட்டுகள் கழன்று போனது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ கட்டி வைத்திருக்கிற எந்த கட்டுகள் ஆனாலும் இரவு நேரத்தில் முழங்கால் யுத்தத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் கட்டுகள் கழன்று போகும். அதற்கு மாறாக ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்த்து தருவார். அது வியாதி என்ற கட்டா இருக்கலாம், உபத்திரம் என்ற கட்டா இருக்கலாம், கடன் என்கிற கட்டா இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினை என்ற கட்டா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லாத நிலைமையா இருக்கலாம், தாய்க்கும் மகனுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இடையில அநேக பிரிவினை அவைகள் கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இரவு நேரத்தில் பவுல் ஜெபித்தார், சீலா ஜெபித்தார், பேதுரு ஜெபித்தாங்க, யோவான் ஜெபித்தாங்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபித்தாங்க அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இஸ் அன்சேஞ்சிங் லார்ட், இஸ் அன்சேஞ்சிங் ஜீசஸ். அவர் எப்பவுமே மாறாத ஒரு தேவன்க. நாம தாங்க மாறும், மனுஷன் தாங்க மாறுறாங்க, சூழ்நிலை தாங்க மாறுதுங்க. இந்த மாற்றங்களுக்கு ஏற்பட மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் மாறாதவருங்க, அவர் மாறாதவருங்க. ஒன்றிலே தாழ்த்தி ஒன்றிலே உயர்த்துகிற தேவன் அல்லங்க, ஒருத்தர் ஆசிர்வதித்து ஒருத்தர் சபிக்கிற தேவன் அல்லங்க. ஜீவனும் வல்லமையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுங்க. நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கலையே ஆண்டவரே, என் குறைகளை மன்னி ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னி ஆண்டவரே, எனக்குள்ளாய் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, எனக்குள்ளாய் ஒரு ஜப ஆவியை தாங்க, எனக்குள்ளாய் ஒரு மன்றாட்டின் ஆவியை தாங்க, எனக்குள்ளாய் ஒரு துதியின் ஆவியை தாங்க. அப்பா நீங்க சொன்னீங்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. அப்பா இப்பொழுது நான் என் ஆவி சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, என் ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, என் சரீரம் சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. என் சோர்வுகளுக்கு மேலே என் அன்பு தேவன் அசைவாடுவீராக ஆண்டவரே. சலத்தின் மேலே அசைவாடின தேவ ஆவியானவர் இப்பொழுது என் மேலே, என் சரீரத்தின் மேலே, என் எண்ணங்களுக்கு மேலே, என் சிந்தனைகளுக்கு மேலே, என் குடும்பத்துக்கு மேலே, என் குணாரத்துக்கு மேலே ஆண்டவரே, விட முடியாத பழக்க வழக்கங்களினால கட்டப்பட்டு இருக்கிற அந்த சங்கிலிகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிற எல்லா கட்டுகளை மாறி போக பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா, கொஞ்சம் உண்மை இருக்கிறதா, இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆவியானவரே என் மேல் அசைவாடுங்க ஆண்டவரே, என் கூடாரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க, ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. இசப்பா, இந்த உலகத்தில் உங்களை போல நல்ல தெய்வம் இல்லையே, உங்களை போல வல்ல தெய்வம் இல்லையே, உங்களை போல நேசிக்கிறவங்க யாரும் இல்லையே. நீங்க மட்டும்தான் சொல்றீங்க ஆண்டவரே, என்கிட்ட கேள்வி நான் கொடுக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. உத்தரவு தாரும் ஆண்டவரே. என் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டு இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே, உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குதே, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இருக்குதே, அதை எனக்கும் என் குடும்பத்துக்கும் உரிமையாக்கி தாருங்க ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற வேளையில் என் ஆவியிலும் ஆத்மத்திலும் சரீரத்திலும் ஒரு புது மாற்றங்கள் ஆண்டவரே, என் அணுக்கள் கணுக்கள் நாடி நரம்புகளில் புது மாற்றங்கள் ஆண்டவரே. இரவு நேரத்தில் கண் விழித்து ஜெபித்து இத்தனை அற்புதங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரே உமக்கு சாட்சியா என் அன்பு ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் வேதம் சொல்லுகிறபடி சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடலாம் ஆண்டவரே. என் அன்பு ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.